திருமணம் தாமதத்துக்கான காரணம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தோஷம் இருக்குது, ராகுகேது இருக்குது, செவ்வாய் இருக்குது, சனி இருக்குது, பாவகிரகங்கள் இருக்குது அப்படின்ட்டு. அது இல்லாமல் அந்த காலகட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணத்திற்காக முற்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது. ஏன்னா இவருக்கு நடந்துட்டு இருக்கிற இப்போ சந்திர திசை. இதுக்கு முன்னாடி நடந்த சூரிய திசையிலேயே திருமணத்திற்கான காலகட்டம்னு சொல்லலாம். அப்போ ஏன் விட்டார்? அந்த காலகட்டம் இவருக்கு சுச்சுவேஷனாக இருக்கலாம், வெளிநாடு வாழ்க்கையாக இருக்கலாம், ஸோ சம்திங் எது வேணாலும் இருக்கலாம். ஐடி ஃபீல்டு இருந்திருக்கார். ஸோ அப்போ என்ன ஆகுது? இப்போ எந்த காலகட்டம் சந்திர திசையில் இப்போ சனியினுடைய புத்தி போகுது. சனி புத்தி திருமணத்தை கொடுக்குமானா எஸ், கன்ஃபார்மாக கொடுக்கும். ஆனால் என்ன, சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கும்பொழுது கோச்சார சனி தான் இந்த திருமணத்தை கொடுக்குது. ஆனால் 7ஆம் பாவகத்தில் ராகுகேது அப்படிங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எப்பவும் சொல்கிறது தான், எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும். 7ஆம் பாவகத்தில் தேய்பிரை சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைவு. அப்போ எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர்.